வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெரியது கேட்கின் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு இடம் தகவல் வந்ததுக்கா, எங்கூட ஒர்க் பண்ணுற கஸ்தூரியோட அக்கா பொண்ணு. சாப்பாட்டுக்கு ஊடே அக்கா தங்கைகளுக்குள் பேச்சு பரிமாற்றம் ஆரம்பிக்கிறது. நம்ம சுரேஷுக்கா? ஆமாம், மாலினின்னு பேரு. நானே ஒரு தரம் இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாண வீட்டில் வச்சு பார்த்துருக்கேன். ஆனா பொண்ணுன்னு பார்க்கல. பார்க்க நல்ல அழகு. எம்எஸ்சி படிச்சிருக்கா. வீணையெல்லாம் நல்லா வாசிப்பா. அன்னைக்கு கல்யாணத்துல அவ கச்சேரி தான். சாயங்காலம் நலுங்கு முடிஞ்சு. சரி, அவ அப்பா என்னவா இருக்கார்? எவ்வளவு சீர் செய்வாராம்? 25 பவுன் போடுறேன். கையிலயும் 25 தரேங்கிறாளாம். கவர்மெண்ட் வேலை கூடிய சீக்கிரம் ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுதி இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணியாச்சாம். ஒண்ணே ஒண்ணு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் பாக்கியாம். தன் மனசில் உள்ள திருப்தி வார்த்தைகளில் வெளிப்பட உற்சாகமாய் தகவல் சொல்கிறாள் வாசந்தி. ஆனால் கல்யாணியின் முகத்தில் இதை கேட்டு திருப்தி இல்லை. ச்சு, என்னடி வெறும் 25 பவுன்கிற? அவனை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்க எவ்வளவு பணம் கொட்டி செலவழிச்சிருக்குன்னு உனக்கு தெரியாதா? வாசந்திக்கு பொசுக்கென்று போகிறது. மகனை படிக்க வச்சது அவனோட வாழ்க்கை வளமா இருக்கணுங்கிறதுக்காக. இவன் ஏன் வியாபார நோக்கமா பாக்குறா? பொண்ணு எடுக்க போற இடத்துல அதுவும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு போட்டுக்கிறதுக்கு 25 பவுனுக்கு மேலையுமா வேணும்? தங்கம்தான் தரத்தை நிர்ணயிக்கிற எடை பொருளா என்ற மனசுக்குள் சங்கடம் எழுகிறது. ஆனால் அதை சொன்னால் ஒத்துக்கொள்வாளா அக்கா கல்யாணி? கோயம்புத்தூர்ல பார்த்த பொண்ணு வீட்ல 60 பவுன் போடுறேன், 1,00,000 கையில தரேங்கிறாங்க. அதையே வேண்டாம்னுட்டேன். தெற்க எல்லாம் பேங்க்ல கிளார்க்கா இருந்தாலே 1 கிலோ 2 கிலோன்னு தங்க நகை எடை போட்டு தராங்களாம். இவனோட ஸ்டேட்டஸுக்கு கார் பங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா? வாசந்திக்கு வாய் அடைத்து போய்விட்டது. ஃப்ரிட்ஜில் இருந்து தயிரை எடுத்து கொண்டு வந்து அவர்களின் முன்னால் வைத்துவிட்டு, ஸ் அப்பாடா, வெயில் தாங்கல. 24 மணி நேரமும் ஃபேனுக்கடியிலேயே காலந்தள்ளினாத்தான் தேவலைன்னு இருக்குப்போ என்று தன் இரு பெண்களுக்கு முன்னால் தானும் உட்கார்ந்து கொள்கிறாள் செல்லம்மா. வாசந்தி, ஏதோ பெண் வீடுன்னு தகவல் சொன்னியே, காலையில போன்ல அக்கா கிட்ட சொல்லிட்டியா என்கிறாள். வாசந்தி சொல்லியாச்சு என்கிற பாவனையில் தலையை மட்டும் அசைக்கிறாள். அதில் புரிந்து கொள்கிறாள் செல்லம்மா. பெரியவள் கல்யாணிக்கு திருப்தி இல்லை என்பதை முன்பே அவள் யூகித்ததுதான். கல்யாணிக்கு அவளுடைய ஒரே மகன் சுரேஷ் கம்ப்யூட்டர் என்ஜினியராக அமெரிக்காவில் இருப்பதில் ஏகப்பட்ட பெருமை. வரக்கூடிய மருமகள் காரும் பங்களாவும் கிலோ கணக்கில் நகையுமாக வர வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லாத எதிர்பார்ப்பில் இருக்கிறாள். என்ன கல்யாணி, வாசந்தி சொல்ற இடம் தோதுப்படுதா? அம்மா, வெறும் 25 பவுன், 25,000 ரொக்கம் தருவாங்களாம். சுரேஷ் என்ன பலசரக்கு கடையில பொட்டலம் அடிக்கிறவனா? அவன் தகுதிக்கேற்ப பார்க்கணுமா வேண்டாமா? நீயே சொல்லு. கல்யாணியின் குரலில் கோபம் தொனிப்பதை உணர்ந்து செல்லம்மா ஆமாமா என்று ஒத்துப்பாடிவிட்டு பேச்சை நிறுத்திக் கொள்கிறாள். அவள் பார்வை வாசந்தியின் கண்களை சந்தித்தது. இன்று செல்லம்மாவின் பிறந்த நாள். தன் இரு பெண்களையும் மதிய சாப்பாட்டுக்கு அழைத்து தன் கையால் சமைத்து தன் பிறந்த நாளை சுருக்கமாய் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். பாயசம் ரொம்ப நல்லா இருக்குமா? பைனாப்பிள் எசன்ஸா, மிக்சட் ஃப்ரூட் எசன்ஸா? உன் அம்மா பாட்டி வழி பழக்கத்தை விடாம ஏலக்காயும் தட்டி போட்டிருக்க. வாசனை மாறி போனாலும் சூப்பரா இருக்கு ருசி. ஆமாமா, பழைய வழக்கமா ஏலக்காயை போடாமலும் இருக்க முடியல. நீங்கள்லாம் உபயோகிச்சு அசத்துற விதவிதமான எசன்ஸையும் தொடாம இருக்க முடியல. பைனாப்பிள் தான் 2 சொட்டு விட்டுருக்க. வாசந்தி ஆபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டு விட்டு வந்ததால் சாப்பாட்டு முடிந்த அம்மாவோடு நடை கூட ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே சுவாரஸ்யமாய் வெற்றிலை போட்டு கொண்டிருக்கிறாள். கல்யாணிக்கு லீவ் இல்லை. அவள் புறப்பட்டு போய் அரை மணி நேரம் ஆயிற்று. சுரேஷ், வேணுங்கிற காசு நாம சம்பாதிச்சுப்பேன். சித்தி, பெண் படிப்பும் குணமும் லட்சணமும் ஏதாவது வாத்தியமோ வாய்ப்பாட்டோ பரிபூரண வித்தை தெரிஞ்சவளா அமையணும்னு ஆசைப்படுறேன் சித்திங்கிறான். அக்காவானா நகை காரு பங்களானே ஆலாபனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாசந்தி மனத்தாங்கலாய் சொல்கிறாள். விடு, அவனுக்குன்னு ஒருத்தி எங்கேயோ பிறந்து வளர்ந்திருப்பா. நேரமும் காலமும் வந்தது தானா, தானா வந்து சேர்வா. செல்லம்மா சின்ன மகளை சமாதானப்படுத்துகிறாள்.
ஏகப்பட்ட ஜாதகங்கள் ஒன்று ஒத்து வந்தால் ஒன்று ஒத்து வரவில்லை. கல்யாணியின் மனசுக்கு அவள் கணவர் சுந்தரேசனுக்கு வெறுத்துப் போய், "உன் பாடு உங்க அம்மா பாடு சுரேஷ்" என்று போனில் அலுத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டு விட்டார். அன்று மாலை எதிர்பாராத விதமாய் அந்த விபத்து நிகழ்ந்து விட்டது. ஆபீஸ் விட்டு வரும்போது பஸ்ஸில் படியில் இரண்டாவதாய் வைத்த கால் வழுக்க நிலை குலைந்து கைப்பிடியை விட்டு நடு ரோட்டில் குப்புற விழுந்தாள் கல்யாணி. வாரி சுருட்டி எழுந்திருக்க முயல்கிறாள். உயிர் போகிற வலி காலில். பஸ்ஸுக்காக காத்திருந்தவர்கள் தான் தூக்கி உட்கார வைக்க வேண்டியதாய் போயிற்று. ஓரிரு நிமிடங்களில் வலது கையும் இடது முழங்காலும் பொது பொதுவென்று வீங்க, வலியோ சொல்லி முடியாது. ஒரு காலேஜ் மாணவன்தான் கல்யாணியிடம் நம்பர் வாங்கி சுந்தரேசனுக்கும் வாசந்திக்கும் போன் பண்ணினான். அவரின் அன்றாட பாடே பிரதானமாயிருக்கையில் காலிலும் மணிக்கட்டிலும் எலும்பு முறிவாகி மாவுக்கட்டு போட்டு கட்டிலோடு கட்டிலாய் கிடக்கிற கல்யாணிக்கான சிஸ்ரூஷை பெரிய பிரச்சனையாய் கேள்விக்குறியாய் நிற்கிறது. எல்லாவற்றுக்குமே அவளுக்கு மற்றவரின் உதவி தேவை என்கிற நிலை. வாசந்திக்கு +2 படிக்கும் மகளும் 10வது படிக்கும் மகனும், அதோடு காலை 7 மணிக்கே எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடித்து 3/4 மணி நேர பிரயாண தூரத்தில் ஆபீஸ் போகும் கணவர். ஒரு வாரத்துக்கு கூட வாசந்தியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கல்யாணியின் வீட்டில் செல்லம்மாவுக்கு 65 வயது முதுமை. அரை மணி அடுப்பு வேலை செய்தால் அடுத்த அரை மணி நேரம் கட்டாயம் ஓய்வெடுத்தாக வேண்டும் என்ற ஓய்ந்த உடல்நிலை. ஒரு வார விடுமுறைக்கு பிறகு வாசந்தி நாளை காலை ஆபீஸ் போயே தீர வேண்டும். நீயும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ண போறேன்னு பயமா இருக்கு வாசந்தி. செல்லம்மாவின் மனதில் உள்ள திகைப்பு கண்களில் தெரிகிறது. பயப்படாதம்மா. அக்கா பார்த்தா என்னடா இப்படி கட்டிலோட படுத்து தான் துன்பப்படுறதோட அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறோமேன்னு வருத்தப்படுவா. நான் ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கேன். என்னோட ஸ்ரீரங்கத்து நாத்தனார் பொண்ணு சுமதிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அக்காவுக்கு கட்டு பிரிச்சு முழுசுமா குணமாகிற வரைக்கும் தயவு செஞ்சு இங்க வந்திருந்து ஒத்தாசை பண்ணணும்னு. முதல்ல நாத்தனார் கமலிக்கு ஃபோன் பண்ண, சுமதி அனுப்பி தரணும்னு. என்ன சொன்னா? சுமதி வரேன்னாளா? ஆ, வரேன்னு இருக்கா. ரொம்ப கெட்டிக்காரிமா சுமதி. ஆமா, எனக்கு தான் தெரியுமே. படிப்பாகட்டும் கை வேலையாகட்டும் ரொம்ப சூட்டிப்பா இருப்பா. எப்பவும் சிரிச்ச முகம் வேற. பகவான் வசதியைத்தான் கொடுக்கலையே தவிர நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கார் உன் நாத்தனாருக்கு. ஆமாம்மா, நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே வந்துடு சுமதின்னு ரிக்வெஸ்டாக கேட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க அத்தை, வந்துடுறேன்னு உறுதியாக சொல்லியிருக்கா. செல்லம்மாவை சிரமப்படுத்தாமல் காலை 8 மணிக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து உறையூர் வந்துவிட்டாள் சுமதி. வந்ததும் கல்யாணியை பார்த்த கையோடு செல்லம்மாவின் காலை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கி கொண்ட சுமதியை மனசுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது செல்லம்மாவுக்கு. சூடாக அவள் கொடுத்த காஃபியை குடித்து முடித்தவுடனே கல்யாணிக்கான சிஸ்ரூஷைகளை ஆரம்பித்து விட்டாள் சுமதி. வாசந்திக்கு ஆபீஸில் ஆடிட்டிங் என்பதால் ஏகப்பட்ட வேலை நெருக்கடி. அதோடு அவள் மகனுக்கு பரீட்சை வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் படிப்பை கண்காணிக்க வேண்டிய நேரம் என்பதால் சகோதரியின் உடல் நலத்தை, அவள் வீட்டு நிலவரத்தை தொலைபேசியில் மட்டும்தான் விசாரிக்க முடிகிறது. அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்குமா? டாக்டர் வந்து பார்த்துட்டு கைகட்டு பிரிக்க இன்னும் 1 மாசம் ஆகும்னார். மருந்து மாத்திரையெல்லாம் வேளா வேலைக்கு பார்த்து பார்த்து சுமதி தான் கொடுக்கறா. அதோட கல்யாணிக்கு தலைவாரி பின்னி விடுறது, பெட் பேன் வைக்கிறது எல்லாம் பெத்த பிள்ளை தோத்தது போ. அப்படி செய்யறா சுமதி. போனில் தான் பேசுகிறாள் செல்லம்மா. ஆனால் கண்களில் கண்ணீர் கரகரவென்று வழிகிறது. அம்மா, சுமதி தபால் மூலமா மேல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கோ என்ன? வாசந்தி, நீ முன்னமேயே இதை சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா சுமதி மாதிரி பொண்ணை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் போ. உன் நாத்தனார் கொடுத்து வச்சவ. காலையில 4 மணிக்கு டான்னு முழிச்சுக்கிறா. 2 மணி நேரம் கவனமா படிக்கிறா, எழுதுறா. நீங்க 2 பேரும் படிக்கிற காலத்துல விடிய காலம் 4 மணிக்கு காஃபி போட்டு தருவனே, அது மாதிரி ஒரு காப்பியை போட்டு அவளுக்கு கொடுத்துட்டு நானும் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் 6 மணியிலிருந்து எனக்கு உதவியும் கல்யாணிக்கு தொண்டு ஊழியமும் பார்க்கிறா சுமதி. கல்யாணிக்கு ஒரு நிமிஷம் சுமதி பக்கத்தில் இல்லாவிட்டாலும் முடியாது என்றாகிவிட்டது. இப்போது அடிக்கடி கல்யாணி தனக்கு இப்படி ஒரு பெண் இல்லையே என்ற மனதுக்குள் ஏங்க ஆரம்பித்து விட்டாள். சுமதியின் பரிவும் பணிவிடையும் சுந்தரேசனையும் வியக்க வைக்க
கல்யாணியை பார்க்க வருகிறவர்களிடமெல்லாம் சுமதி புகழ் பாடுகிறார். கல்யாணி படுத்து 2 மாதங்களாகிவிட்டது. மதியம் எல்லோருமாய் சாப்பிட்டு சற்று கண்ணயர்கையில் போன் மணி அடிக்கிறது. செல்லம்மா தான் எடுக்கிறாள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து கமலி. ஓ கமலியா, சௌக்கியமாமா? சுமதி. நல்ல சௌக்கியம். கல்யாணிக்கும் இப்ப பரவாயில்ல. கை கட்டு நேத்து தான் பிரிச்சார் டாக்டர். சுமதியோட ஒத்தாசை இல்லாட்டா என்னால இங்க சமாளிச்சிருக்கவே முடியாதும்மா. இல்ல, பெருமைக்கு சொல்லல. சுமதி எங்க வீட்ல எல்லாருக்கும் ஆபத் பாந்தவி, அநாத ரட்சகி. சுமதி. அத்தை, பாட்டி ஒரேடியா புகழ்றத பாருங்க என்கிறாள் கல்யாணியிடம். உள்ளதைத்தானே சொல்றாங்க அம்மா. செல்லம்மா பேசி முடித்து தொலைபேசியை சுமதியிடம் நீட்டி, வாமா பேசு, உங்க அம்மா தான் போன்ல என்கிறாள். என்னம்மா, சுமதியை தேடுதா அவங்க அம்மாவுக்கு? இல்ல கல்யாணி, சுமதிக்கு ஒரு வரன் வந்திருக்காம். நாளைக்கு சாயந்தரம் பெண் பார்க்க வராங்களாம். நாளைக்கு ஒரு நாள் சுமதியை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்க சொல்றா கமலி. சுமதி இல்லாமல் தாங்களா என்றிருக்கிறது கல்யாணிக்கும் செல்லம்மாவுக்கும். இப்போது இருந்தாலும் பெண் பார்க்க வருகிறார்கள் என்கையில் அனுப்பாமல் இருக்க முடியுமா? சுமதியின் ஒரு நாள் விடுமுறைக்கு வாசந்தி தான் பதிலாளியாய் வந்திருந்தாள். வாசந்தி, இந்த சுமதிக்கு வரன் குதிர்ந்து கல்யாணம் நிச்சயமானா என் பங்கா அவ கைக்கு 2 வளையல் பண்ணி போடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். கல்யாணிக்கு ஒச்சம்னு எதுவும் இல்லாம நடையும் கையும் நல்லா வந்தா சுவாமிக்கு செய்யணும்னு எதுவும் நேர்ந்துக்கல நான். அந்த அம்பாளே நேர்ல உதவிக்கு வந்தாப்புல வந்திருக்காளே இந்த சுமதி. அவளுக்கு செய்யறது தான் உண்மையில சாமிக்கு செய்யற நேர்த்தி கடன். ஆனால் மறுநாள் காலை வாசந்தி ஆபீஸ் போவதற்குள் பறந்தோடி வந்துவிட்ட சுமதியிடம் செல்லம்மா கேட்டபோது, இல்ல பாட்டி, தெகையில, வெட்டி தண்டம் நான் நேத்து போனது என்றாள் சிரித்துக்கொண்டே. செல்லம்மாள் முகத்தில் உடனடியாய் வருத்தம். ஏண்டிமா, உன்னோட அழகுக்கு என்ன குறைச்சலாம்? அழகுக்கெல்லாம் குறை சொல்லல பாட்டி. அவங்க 25 பவுன் நகையும் 25,000 ரொக்கமும் தர்றதானா ஓகேயாம். செல்லம்மாவுக்கு அடப்பாவமே என்றிருக்கிறது. கமலி தங்களால் 10 பவுன் தான் போட சக்தி என்று சொல்லி இருந்தாள். வாசந்தி, பாருமா, அங்க இன்னொரு குட்டி கல்யாணி இருக்கிறா என்று செல்லம்மாவிடம் மட்டும் சொல்லி சிரித்தாள். கல்யாணிக்கான பணி விடைகள் ஒரு பக்கம் என்றால், அவளை பார்க்க வருகிறவர்கள் தினம் தினம் ஏகப்பட்ட பேர். கல்யாணியின் ஆபீஸில் கூட வேலை பார்க்கிறவர்கள், சுந்தரேசனின் உறவுக்காரர்கள், நண்பர்கள், அறிந்தவர் தெரிந்தவர் என்று அன்றாடம் காஃபி செலவை அள்ளி கொண்டு போனது. இதில் பம்பாயில் இருந்து வந்த சுந்தரேசனின் சித்தி மகள் ஜானகி 2 நாள் இங்கேயே வேறு தங்கிவிட்டாள். வராதவள் வந்திருக்கிறாளே என்ற கல்யாணிக்கு செல்லம்மாவுக்கு செல்லம்மாவுக்கெல்லாம் ஆச்சரியம். அதிலும் 2 நாட்கள் தங்கியதில் மேலும் ஆச்சரியம். பிறகுதான் தெரிந்தது அவள் வருகையின் ரகசியம். என் பையன் கணேசனை டாக்டருக்கு படிக்க வைக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், எவ்வளவு செலவழிச்சிருப்போம் மன்னி. டாக்டர் ஆகி ஸ்பெஷலிஸ்ட் ஆகி இப்ப அவன் பணத்துல கொழிக்கத்தான் செய்யறான். ஆனா நான் பண்ண பெரிய தப்பு, பணக்கார இடத்துல அவனுக்கு பெண் எடுத்ததுதான். வந்தவள் அவளோட அப்பன் வீட்டு பெருமையைத்தான் நாளெல்லாம் பேசுவா. என்னையோ அவனோட அப்பாவையோ துளி கூட மதிக்க மாட்டா. அதுவும் இல்லாம அவனையே வளைச்சு போட்டுட்டு எங்களுக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம பண்ணிட்டா மன்னி என்ற கல்யாணியிடம் ஜானகி சொல்லிக் கொண்டிருந்த போது அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்து கல்யாணிக்கு பரிதாபம் தாங்க முடியவில்லை. மகனை டாக்டருக்கு படிக்க வச்சு டாக்டரா இருக்கான்னு வெளியே சொல்லிக்க வெக்கம் மன்னி. எனக்கு இருக்கிற இருதய வியாதிக்கும் அவருக்கு இருக்கிற சர்க்கரை வியாதிக்கும் வெளி டாக்டர் கிட்ட தான் காண்பிச்சு மருந்து வாங்குறோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய இடத்துல பெண் எடுத்ததுல இப்ப பெத்த பிள்ளையையே என்னது இல்லைங்கிற நிலைமையில வீட்டை விட்டு நிர்கதியா வந்திருக்கேன் என்ற போது கல்யாணி செல்லம்மா இருவரும் அதிர்ந்துதான் போனார்கள். நாளை கல்யாணிக்கு காலின் மாவுக்கட்டை பிரித்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றிருக்கிறார் டாக்டர். அநேகமாய் குணமாகிவிட்டது என்று அவர் சொல்லவும், இனிமேல் கூடிய சீக்கிரம் கல்யாணியால் நடக்க முடிய போகிறது என்பது குடும்பத்தில் எல்லோருக்குமே ஆஸ்வாசத்தையும் நிம்மதியையும் தந்தது. இந்த நல்ல வேளையில்தான் சுரேஷிடமிருந்து தான் அம்மாவை பார்க்க இந்தியா வரப்போவது பற்றி தகவல் வந்திருந்தது. சுரேஷ் வரப்போகிறான் என்றதும் கல்யாணிக்கு ஒரே சந்தோஷம். அப்பொழுதே முழுசும் குணமாகிவிட்டது போல் ஒரு தெளிவு. சுரேஷ், நீ எத்தனை நாள் லீவில் வரானோ தெரியல. சுரேஷ் எத்தனை நாள் லீவ்ல வரானோ தெரியலையே.
நீ நல்லா இருந்தியானா இதுக்குள்ள பெண் பார்த்து முடிச்சிருக்கலாம். லீவுல அவனுக்கு கல்யாணத்தையும் முடிச்சிருக்கலாம். சரி, பகவான் செய்யலா உனக்கு குணமாச்சே. செல்லம்மா பெருமூச்சு விடுகிறாள் மகளிடம். கல்யாணிக்கு மாவுக்கட்டு பிரித்துவிட்டு சுமதியையும் அழைத்து போக வந்தபோது சுந்தரேசன் முதற்கொண்டு அனைவர் கண்களிலும் கண்ணீர். அவர் முதல் நாளே உசத்தியான விலையில் 2 புடவை ஜாக்கெட்டுகளை எடுத்து வந்திருந்தார் சுமதிக்கு. குழந்தை, இந்த சின்ன வயசுல இவ்வளவு அருமையா கட்டில்ல கிடக்கிறவளுக்கு பணிவிடை பார்த்தியே. அவ கீழே விழுந்து கையும் காலும் மாவுக்கட்டு போட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தபோது இவளை எப்படி குணப்படுத்தி கரை சேர்க்க போறோம்னு மலைய தூக்கி தலையில வச்சாப்புல இடிஞ்சு போனேன். தெய்வம் போல, தேவதை வரம் கொடுத்தா போல உன்னை வாசந்தி வரவழைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம் என்று கண் கலங்கிய செல்லம்மா அவள் பென்ஷனில் மீந்து வைத்திருந்ததில் 2000 ரூபாயை கவரில் வைத்து, உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்கு குழந்தை. இப்ப சக்திக்கு என்னால முடிஞ்சது என்று நாத்தழுத்தழுக்க கண் கலங்கி சுமதியை அணைத்தபடி அவள் கையில் கொடுக்கிறாள். என்ன பாட்டி, வீட்ல சும்மா தானே இருந்த, அத்தைக்கு உதவியா இருக்க முடிஞ்சதேன்னு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் எதுக்கு பாட்டி? மாமா வேற புடவையெல்லாம் எடுத்து தந்திருக்கார். எங்க சந்தோஷத்துக்கு தான் வச்சுக்கோ என்று கமலியிடம். சுரேஷ் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் ஃபோன் பண்ற. நீயும் சுமதியும் கட்டாயம் இங்க உறையூருக்கு வந்து 1 வாரம் தங்கணும் கமலி என்று பிரியா விடை கொடுத்தாள் செல்லம்மா. 1 வாரத்தில் சுரேஷ் வந்து வீடு கலகலவென ஆகிவிட்டது. செல்லம்மா சுரேஷிடம் என்ன ஓதினாளோ தெரியாது கல்யாணியிடம், அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி உடம்பு தொடச்சு புடவையெல்லாம் கட்டிவிட்டு முழுசுமா பணிவிடை செஞ்சாளாமே சுமதி. அந்த பெண்ணை நான் நேர்ல பார்க்கணுமா? பார்த்து மனசார நன்றி சொல்லணும். பாட்டி அவ செய்த சேவையை, அவ குணத்தை, அவ அழகை என்றதை மட்டும் மறைத்து விட்டான். சொல்லி சொல்லி மாஞ்சு போறா என்கிறான் சுரேஷ். தோ ஸ்ரீரங்கம் தானே, ஃபோன் பண்ணா 1 மணி நேரத்துல உறையூருக்கு வந்துடுவா. நானே அவளை வர சொல்லி ஃபோன் பண்ணணும்னு தான் இருக்கேன். இல்லம்மா, நானே நேர்ல போய் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வர்றதுதாம்மா நியாயம். சரி, பாட்டியும் நீயுமா போயிட்டு வாங்க என்றவள் என்ன நினைத்தாளோ வரவேற்றதோடு பாட்டியையும் கல்யாணியையும் நமஸ்கரித்தான். திடீரென்று இவர்களை பார்த்ததும் சுமதி சந்தோஷமாய் ஓடி வந்து வரவேற்றதோடு பாட்டியையும் கல்யாணியையும் நமஸ்கரித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செல்லம்மா பேரனை பார்த்து சைகையில் கண் அசைவாய் கேட்கிறாள், என்னடா சுரேஷ், பொண்ணு ஓகேயா? சுரேஷ் முகம் நிறைய மகிழ்வோடு, ஓகே பாட்டி, எனக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிறான் சைகையிலேயே. ஆனால் கல்யாணியிடம் ஓகே வாங்குவது சிரமமே என்று செல்லம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். இருந்தாலும் இனிமேல் சுரேஷ் பெற்றவளை சரி கட்டி கொள்வான் என்று மனசுக்குள் சமாதானம். ஆனால் பணம், நகை முதலானதுகள் தான் படுத்திருக்கையில் உதவவில்லை. மனுஷாளும் குணமும் தான் உதவியது என்பதில் மனசுக்குள் புடம் போட்டு எழுந்திருந்த கல்யாணி தன் மகன் சுரேஷுக்கு சுமதிதான் ஓகே என்று ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பது சுரேஷுக்கும் செல்லம்மாவுக்கும் இனிமேல்தான் தெரிய வரப்போகிறது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.